சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9, 2025. தலைப்பு: ஆண். கோல்டன் உரை. ஏசாயா: நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஆதியாகமம், சங்கீதம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்துச் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இராஜாக்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ, நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறைவீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ, இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது,
தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து, எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து, அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசியும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே. நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்திலிருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மித் தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். செப்பனியா. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்.
அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன்பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பினிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன்பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கேள்வி: மனிதன் என்றால் என்ன? பதில்: மனிதன் என்பது சடப்பொருள் அல்ல, அவன் மூளை, இரத்தம், எலும்புகள் மற்றும் பிற பௌதிக கூறுகளால் ஆனது அல்ல. மனிதன் கடவுளின் சாயலிலும் படைக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. சடப்பொருள் என்பது அந்த சாயல் அல்ல. ஆவியின் சாயல் ஆவியிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்க முடியாது. மனிதன் ஆன்மீகம் மற்றும் பரிபூரணமானவன். அவன் ஆன்மீகம் மற்றும் பரிபூரணமானவன் என்பதால் கிறிஸ்தவ அறிவியலில் அவனை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பது அன்பின் ஒரு கருத்து, உருவம், அவன் உடலமைப்பு அல்ல. அவன் கடவுளின் கூட்டு கருத்து, இதில் அனைத்து சரியான கருத்துகளும் அடங்கும். கடவுளின் சாயலையும் பிரதிபலிக்கும் அனைத்திற்கும் பொதுவான சொல், அறிவியலில் காணப்படும் இருப்பின் நனவான அடையாளம், அதில் மனிதன் கடவுளின் பிரதிபலிப்பு அல்லது மனம், எனவே நித்தியமானவன். கடவுளிடமிருந்து தனி மனம் இல்லாதது, தெய்வத்திலிருந்து பெறப்படாத ஒரு குணம் இல்லாதது, தனக்குச் சொந்தமான வாழ்க்கை, புத்திசாலித்தனம் அல்லது படைப்பு சக்தி இல்லாதது. ஆனால் தனது படைப்பாளருக்குச் சொந்தமான அனைத்தையும் ஆன்மீக ரீதியாக பிரதிபலிக்கிறது. மேலும் கடவுள் கூறினார், நமது சாயலிலும் மனிதனை உருவாக்குவோம், அவர்கள் கடல் மீன்கள் மீதும், ஆகாயத்து பறவைகள் மீதும், கால்நடைகள் மீதும், பூமியனைத்து மீதும், பூமியில் ஊர்ந்து செல்லும் அனைத்து ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மீதும் ஆட்சி செய்யட்டும். மனிதன் பாவம், நோய் மற்றும் மரணத்திற்கு ஆள முடியாது. உண்மையான மனிதன் பரிசுத்தத்திலிருந்து விலக முடியாது. மனிதன் யாரால் பரிணமிக்கப்பட்டானோ? கடவுளும் பாவம் செய்வதற்கான திறனையோ அல்லது சுதந்திரத்தையோ உருவாக்க முடியாது. ஒரு மரண பாவி கடவுளின் மனிதன் அல்ல. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மனிதர்கள் மீது கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிக்கும் எண்ணங்களை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை வீழ்ந்தவர், நோய்வாய்ப்பட்டவர், பாவம் செய்பவர் மற்றும் இறக்கும் நபராக சித்தரித்த எண்ணங்கள். அறிவியல் இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. சரியான கடவுள் மற்றும் சரியான மனிதன். சிந்தனை மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையாக மனிதனின் தனித்துவம் பௌதிகமானது அல்ல. இந்த இருப்பு அறிவியல் மனிதர்கள் சொர்க்கம் என்று அழைப்பதில் இனிமேல் தனியாக பெறுவதில்லை, ஆனால் இங்கேயும் இப்போதும். அது காலத்திற்கும் நித்தியத்திற்கும் இருப்பதன் மகத்தான உண்மை. அப்படியானால் துன்பப்பட்டு பாவம் செய்து இறக்கும் பௌதிக ஆளுமை என்றால் என்ன? அது மனிதன் அல்ல, கடவுளின் சாயலும், ஆனால் மனிதனின் போலி, தலைகீழ் சாயல், பாவம், நோய் மற்றும் மரணம் எனப்படும் ஒற்றுமையின்மை. பௌதிக மனிதன் தன்னிச்சையான மற்றும் தன்னார்வ பிழையால் ஆனவன். எதிர்மறையான உரிமை மற்றும் நேர்மறையான தவறு, விந்தையது தன்னை சரி என்று அழைக்கிறது. மனிதனின் ஆன்மீக தனித்துவம் ஒருபோதும் தவறல்ல. அது மனிதனை படைத்தவரின் சாயல். பௌதிகத்தால் மனிதர்களை உண்மையான தோற்றம் மற்றும் இருப்பின் உண்மைகளுடன் இணைக்க முடியாது. அதில் அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும்.
பௌதிகத்தின் கூற்றுக்களை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொள்வதன் மூலம் மட்டுமே. பௌதிக மனிதனை அவனது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலில் என்றென்றும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டுபிடிக்க முடியும். பௌதிகமும் மனமும் ஒன்று என்ற நம்பிக்கை, பௌதிகமும் ஒரு காலத்தில் விழித்திருக்கும், இன்னொரு காலத்தில் தூங்கும், சில சமயங்களில் மனதின் தோற்றத்தை காட்டாது. இந்த நம்பிக்கை மற்றொரு நம்பிக்கையில் முடிவடைகிறது, மனிதன் இறந்துவிடுகிறான். அறிவியல் பௌதிக மனிதனை ஒருபோதும் உண்மையான உயிரினம் அல்ல என்று வெளிப்படுத்துகிறது. நம் கண்கள் மூடியிருந்தாலும் திறந்திருந்தாலும் கனவு அல்லது நம்பிக்கை தொடர்கிறது. தூக்கத்தில், நினைவாற்றல் மற்றும் உணர்வு உடலில் இருந்து இழக்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த தனித்தனி உருவகத்துடன் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் அலைகிறார்கள். ஆளுமை என்பது மனிதனின் தனித்துவம் அல்ல. ஒரு பொல்லாத மனிதனுக்கு ஒரு கவர்ச்சியான ஆளுமை இருக்கலாம். நாம் விழித்திருக்கும் போது ஜடப்பொருளின் துன்பங்களையும் இன்பங்களையும் கனவு காண்கிறோம். கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த கனவு காண்பவரை விட மரணமடையும் மனிதனாக இருக்க முடியாது என்று யார் சொல்வார்கள்? கனவு காண்பவர் மயக்கத்தில் இருந்தாலும் மனிதனை உடலிலும் சிந்தனையிலும் அப்படியே விட்டுவிடும்போது பகுத்தறிவுடன் வேறுவிதமாக யார் சொல்ல முடியும்? சரியான பகுத்தறிவுக்கு முன் ஒரு உண்மை மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக இருப்பு. உண்மையில் வேறு எந்த இருப்பும் இல்லை. ஏனெனில் வாழ்க்கையை அதன் ஒற்றுமையற்ற தன்மை, மரணத்துடன் இணைக்க முடியாது. இருப்பது என்பது புனிதம், நல்லிணக்கம், அழியாமை. இதை பற்றிய அறிவு, சிறிய அளவில் கூட, மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், சுத்திகரித்து குணத்தை உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து, அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும். நல்லது என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கூற்று சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். புதிய எண்ணங்கள் தொடர்ந்து தளத்தை பெறுகின்றன. இந்த இரண்டு முரண்பாடான கோட்பாடுகள் பொருள் ஒன்று. அல்லது எல்லாம் மனம், ஒருவர் வெற்றியாளராக ஒப்புக்கொள்ளப்படும் வரை, அடித்தளத்தை மறுக்கும். சிறந்த ஆண் படைப்பு, அறிவு மற்றும் உண்மைக்கு ஒத்தவன். சிறந்த பெண் வாழ்க்கை மற்றும் அன்புக்கு ஒத்தவள். தெய்வீக அன்பு அதன் சொந்த கருத்துக்களை ஆசீர்வதித்து, அவற்றை பெருக்கச் செய்கிறது, அவரது சக்தியை வெளிப்படுத்துகிறது. மனிதன் மண்ணை உழுவதற்கு படைக்கப்படவில்லை, அவனது பிறப்புரிமை ஆதிக்கம் செலுத்துவது, அடிபணிதல் அல்ல. அவன் பூமி மற்றும் சொர்க்கத்தின் மீதான நம்பிக்கையின் எஜமானன், தன்னை படைத்தவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்தவன். இதுவே இருப்பின் அறிவியல். மனிதனின் தவறான கருத்துக்களை நிவர்த்தி செய்து, அவற்றை ஆன்மீக வாழ்க்கையால் மாற்றும் மன வலிமையின் திறனை நாம் உணர வேண்டும், பொருள் சார்ந்த வாழ்க்கை அல்ல. மனிதன் முழுமையானவன், அழியாதவன் அல்ல என்ற மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். பாவமற்ற மகிழ்ச்சி, வாழ்க்கையின் சரியான இணக்கம் மற்றும் அழியாத தன்மை, ஒரு உடல் இன்பமோ அல்லது துன்பமோ இல்லாமல் வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நன்மையை கொண்டிருப்பது. ஆன்மீக இருப்பு கொண்ட ஒரே உண்மையான, அழிக்க முடியாத மனிதனை உருவாக்குகிறது. மனிதன் கடவுளின் பிரதிபலிப்பு, அவனுக்கு எந்த பண்பாடும் தேவையில்லை, ஆனால் எப்போதும் அழகாகவும் முழுமையானதாகவும் இருக்கிறான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.